இனிய 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்திஜியை தெரியும், நேருஜியை தெரியும், நேதாஜியை தெரியும், வஉசியை தெரியும். ஆனால் அறியப்படாத நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அறியப்படாத தலைவர்கள்னு ஒரு 325 பேர் பட்டியலை கிருஷ்ணசாமி அசோசியேஷன் மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருக்காங்க. இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை. அதனால் பெண் சக்தியை போற்றும் விதமாக நமக்கு அறியப்படாத பெண் சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒரு 4-5 பேரை நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து துவங்குவோம். எல்லாருக்கும் வீரமங்கை வேலுநாச்சியாரை தெரியும். சிவகங்கையை முத்துவடுகநாதர் ஆட்சி செய்தார். அவர் ஆங்கிலேயர்கள் கொன்று விடுகிறார்கள். இளம் பெண்ணான வீரமங்கை வேலுநாச்சியார் தன்னுடைய கைக்குழந்தையுடன் தப்பி சென்று ஹைதர் அலி உதவியோட பெரும் படையை திரட்டி 1790 அவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சி செய்கிறாங்க. அவங்க இப்படி ஆட்சி செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பெண் குயிலினி. அந்த பெண் அந்த படையில் சிப்பாயாக இருந்தவள். அவள் என்ன செஞ்சா, உடம்பு முழுக்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நெருப்பு வச்சுக்கிட்டு ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்கில் போய் விழுந்துட்டாங்க. அப்போ அந்த ஆயுத கிடங்கே வெடித்து சிதறிடுச்சு. ஆங்கிலேயரால் போரிட முடியலை. இப்படி உலகின் முதல் ஹியூமன் பாம்னு சொல்லுவாங்க, முதல் மனித வெடிகுண்டாக இருந்தது குயிலிங்கிற பெண். அடுத்து எல்லாருக்கும் ராணி லக்ஷ்மிபாயை தெரியும். ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சின்ற ஊரை ஆட்சி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் ஜான்சி கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் தப்பித்து சென்று பக்கத்து நாட்டில் நம்ம படை திரட்டி ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு ஆசைப்படுறான். அவகிட்ட ஜல்ஹாரி பாய்னு ஒரு படை தளபதி இருக்கா. அவ சொல்கிறேன், நான் உங்களை மாதிரி வேடமிட்டு படையை வழி நடத்தி செல்கிறேன், நீங்கள் தப்பித்து செல்லுங்கள். அப்படியே முன்னாடி படையை வழி நடத்தி செல்கிறான். அவளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நம்ம ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயே நம்ம கைது பண்ணிட்டோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அது ஜல்ஹாரி பாய்ங்கிற பெண்ணு. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கன்னு ஆங்கில அரசு கேட்டப்போ என்னை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொன்னான். அவளுடைய வீரத்தை பாராட்டி அவளை விடுதலை பண்ணிடுறாங்க. ராணி லக்ஷ்மிபாயை தெரிந்த நமக்கு இந்த ஜல்ஹாரி பாயை பற்றி தெரியாது. அதே மாதிரி பகத்சிங் தேசத்தை புரட்சியின் மூலமாக விடுவிக்கணும்னு ஆசைப்பட்ட பகத்சிங் இந்தியா ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத்னு பேசினவர். அவரை தப்புவிக்க உதவி செய்த ஒரு பெண் துர்கா தேவிங்கிறது ஒரு பொண்ணு. அவளை துர்கா பாபின்னு அன்பா சொல்லுவாங்க. அவன் ஒரு முறை நிறைய போராட்டங்களில் பகத்சிங் ஈடுபட்டார். ஒரு தடவை மாட்டிக்கிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவரை தப்புவிட்டது இந்த பெண் தான். இவங்க 3 பேர் கணவன் மனைவி. இவளுக்கு சின்ன கைக்குழந்தை கைக்குழந்தையோட இவங்க தப்பிச்சு போனாங்க. இவளை பெண் சிங்கம் துர்கா பாபின்னு போற்றி கொண்டாடுறாங்க. அடுத்தது நம்மளுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 காந்தியடிகள் நடத்தினார். அதில் அருணா ஆசிஃபலின்னு ஒரு பெண். அவங்கள பாடப்புத்தகத்திலலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க தான் ஹீரோயின் ஆஃப் குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய கொடியை ஏற்றினது அவங்க தான் இந்த மும்பை மைதானத்தில். ஆனால் அது மாதிரி கொடியேந்தி நிறைய பெண்கள் வந்தாங்க. அதில் குண்டடிபட்டி இறந்து போனவங்க 2 பேர். ஒருத்தவங்க கனகலட்சுமின்னு ஒரு பெண், இன்னொருத்தவங்க மாதங்கினி ஹஸ்ரான்னு ஒரு பெண். இப்படி எத்தனையோ பேரறியாத எத்தனையோ பேரால் இந்த சுதந்திரம் கிடைத்தது. இன்னைக்கு நம்ம 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். உலக பரப்பளவில் 7வது பெரிய நாடு, 145 கோடி மக்கள் உள்ள மிக பெரும் நாடு நம் நாடு. இதில் எத்தனையோ இனம் மதம் மொழி எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்தியான்னு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் நாடுகள்லாம் மதத்தாலேயும் இனத்தாலேயும் சண்டை போட்டு அமைதியற்ற சூழலில் இருக்கையில் நம்ம இப்படி நிற்கிறோம்னா இதுக்கு அர்த்தம் கோடுகளால் வரைந்த தேசமல்ல இந்தியா, கொள்கைகளால் வரையப்பட்ட தேசமடா இந்தியா. 3 பக்கம் கடல் கொண்ட தேசமல்ல இந்தியா, 4 பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா. வேறு வேறு மொழிகள் பேசி பிரிந்து நின்ற போதிலும் 100 கோடி மக்கள் உச்சரிக்கும் ஒற்றை வார்த்தை இந்தியாங்கிற இதுதான். இந்த வேற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பலம். இது என்ன, நம்ம கடந்த காலத்தை போற்றுவோம், நிகழ்காலத்தை கொண்டாடுவோம், எதிர்காலத்தில் இந்தியர்களாக ஒருங்கிணைந்து மேலும் இந்தியாவை வளப்படுத்துவோம். வந்தே மாதரம். தாய்மண்ணை வணங்கி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. உஷா தேவிக்கு பாராட்டுகள்ப்பா. அடுத்த தலைமுறைக்கு உஷா கமலக்கண்ணன் அடுத்த தலைமுறைக்கு இந்த தேசப்பற்றை கொண்டு போகிறது தான் நம்முடைய தலையாய கடமை, பெரியவங்களுடைய கடமை. அதை நீங்கள் ரொம்ப அழகாக செய்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். குழந்தைங்க அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பும் ஆசை. நன்றி.